வெல்கம் பேக் டு மூவி மெட்டுவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேமிலி காமெடி மூவி. ஒரு சின்ன பொண்ணை பத்தின கதை தான் இது ஒரு ஃபேண்டசி படம் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கதை நல்லா அழகா காமிச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ இதுல ஃபேண்டசி எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு படம். படத்தோட பேரு மட்டில்டா. இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த பூமியில தான் நம்ம எல்லாருமே பிறந்தோம். பட் நம்ம பிறந்த எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம வளர்ந்து பெருசான வாட்டி எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்கு போவோம். ஸோ இதுபடி பார்த்தா எல்லாருமே யூனிக். அந்த தனித்தன்மை நல்லதாகவும் இருக்கலாம் இல்ல கெட்டதாகவும் இருக்கலாம். பெத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தைக்கு தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனா எல்லா பெத்தவங்களுமே அப்படி நினைக்க மாட்டாங்க. இந்த கதையில வர பெத்தவங்களுக்கு அவங்க குழந்தைய பத்தி கவலையே இல்ல. இவங்களுக்கு பிறந்த குழந்தைய வண்டிக்கு பின்னாடி வச்சு வண்டியை வளைச்சு வளைச்சு ஓட்டுறாங்க. அந்த குழந்தைய ஆடுது. இந்த ஃபேமிலியில மொத்தமா 4 பேரு. அம்மா, அப்பா, பையன், அப்புறம் அந்த குழந்தை. நல்ல மனுஷங்க உள்ள நல்ல இடத்துல வாழ்றாங்க. பட் இவங்க நல்லவங்க கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க. இந்த குழந்தைய கண்டுக்கவே இல்லை. ஆனா இது ஒரு அற்புதமான குழந்தை. அந்த குழந்தை தன்னோட பேரை எழுதி காமிக்குது மட்டில்டான்ட்டு. பட் அதை யாருமே கண்டுக்கல. எஸ், இந்த குழந்தையோட பேரு தான் மட்டில்டா. நமக்குலாம் 30 வயசு ஆனதான் நம்மளே எப்படி பார்த்துன்னு கத்துக்குவோம். ஆனா இந்த குழந்தை அதை 2 வயசுலயே கத்துக்குச்சு. காலம் போக போக மட்டில்டாங்கிற இந்த குழந்தை அவளே பாத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளுக்குன்னு ஒரு ஸ்டைல உண்டாக்குறா. எல்லா நாளும் தினமும் காலையில மட்டில்டாவோட அண்ணன் ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்பா வேலைக்கு போயிடுவாரு. அம்மா கிளப்ல ஏதோ பிங்கோன்னு கேம் ஆட போயிடுவாங்க. மட்டில்டாவோட அப்பா கார் விற்கிறாரு. பட் பழைய காரெல்லாம் அதிக விலைக்கு வித்து பொழப்பு நடத்துறாரு. இப்படி 3 பேரும் அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. மட்டில்டா தனியா வீட்டுல தான் இருப்பா. ஆனா தனியா இருக்கிறது தான் அவளுக்கு பிடிச்சிக்குது. எல்லாரும் போன வாட்டி அவளுக்கு பிடிச்ச வேலையை பாப்பா. முட்டையை உடச்சு ஊத்தி கலக்கி மாவுலா போட்டு அதை தோசைகள்ல போட்டு சுட்டு பேன் கேக் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றா. மட்டில்டாக்கு 4 வயசு ஆகும்போது வீட்டுல உள்ள எல்லா மேகசீன்ஸும் படிச்சுட்டா. ஒரு நைட்டு ஸ்ட்ரெயிட்டா அவளே அப்பா கிட்ட போய் எனக்கு புக் படிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. புக் எதுக்கு படிக்கணும்? புக்ல ஒண்ணு இல்ல, அதான் டிவி இருக்குல்ல, டிவி மூலியமா நம்ம ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வாங்கி தரல. மட்டில்டாக்கு ஏற்கனவே தெரியும் அவளோட ஃபேமிலி மாதிரி இல்ல, ரொம்ப டிஃபரெண்ட். சோ நமக்கு என்ன வேணுமோ அதை நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ முடிவெடுத்தா. அடுத்த நாள் அவங்க அப்பா அம்மா வெளியே போன வாட்டி புக் எங்க கிடைக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சா. அப்பதான் இந்த லைப்ரரியை பார்த்தா. அதுக்கப்புறம் இவளே தனியா வீட்டை விட்டு வெளியே வந்து ஊருக்குள்ள போய் லைப்ரரி எங்கன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சா. லைப்ரரி கண்டுபிடிச்சு போயிட்டா. உள்ள போன வாட்டி ஒரு லேடி கிட்ட சில்ட்ரன்ஸ் புக் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவங்க அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொம்மை போட்ட புக் எல்லாம் எடுத்துட்டுமான்னு கேட்டதுக்கு வேணா நானே பாத்துக்கிறேன்னு சொல்றா. அப்ப இருந்து டெய்லியுமே மட்டில்டா வீட்டை விட்டு 10 பிளாக் நடந்து போய் புக் படிப்பா. ஒவ்வொரு புக்கா படிச்சு அந்த குழந்தைங்க செக்ஷன்ல இருந்த எல்லா புக்கையும் படிச்சு முடிச்சுட்டா. அந்த லேடிக்கே செம ஆச்சரியமா இருக்குது. அப்பதான் அந்த லேடி மட்டில்டா கிட்ட லைப்ரரி கார்டுன்னு ஒண்ணு இருக்கும், அதை நீ வாங்கிட்டீனா புக்கெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் மட்டில்டா பெரியவங்க படிக்கிற புக் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஒரு புக் படிக்கும் போது அந்த புக் எழுதுனா ஆத்தருடைய மைண்ட் செட் அப்புறம் அவங்களுடைய நாலேஜ் நமக்கு வரும். சோ எவ்வளவு புக் படிக்கிறோமோ அவ்வளவு நாலேஜ் கெயின் பண்ண முடியும். மட்டில்டாவும் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறா. இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டா. ஒவ்வொரு புக்கா படிக்க நாம இந்த உலகத்துல தனியா இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது மட்டில்டாக்கு. அப்பாக்கு வர பேக்கேஜ் எல்லாம் மட்டில்டா தான் வாங்கி வைப்பா. பேக்கேஜ் எங்கன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி புக்கெல்லாம் பாக்குறாரு. எங்க இருந்து இந்த புக்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு லைப்ரரிக்கு போனோம்னு சொல்றா. 4 வயசு தானே ஆகுது அப்படிங்கிறதுக்கு 6.5 வயசுன்னு சொல்றா. 6.5 வயசா இருந்தா நீ நேரம் ஸ்கூலுக்கு போயிருப்பா, உனக்கு 4 வயசு தான் ஆகுது. இல்ல எனக்கு 6.5 வயசு ஆகுதுன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம செப்டம்பர் மாசம் ஸ்கூல்ல சேர வேண்டியது நான் உங்க கிட்ட கேட்ட நீங்க தான் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்றா. அப்பா இவ புக்கை வாங்கி தூக்கி போட்டு அம்மா கிட்ட எழுத்துட்டு போறாரு. அம்மாவும் 4 வயசுன்னு தான் சொல்றாங்க. இல்ல எனக்கு 6.5 வயசு, நான் ஸ்கூலுக்கு போகணும்னு கேட்கறா. நீ ஸ்கூலுக்கு போயிட்டா யாரு பேக்கேஜ் எல்லாம் வாங்குறது சைன் போட்டு, நீ இங்க இருந்து நல்ல பிள்ளையா டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. மட்டில்டாவோட அண்ணன் வேற அப்பப்போ தொல்லை பண்ணிட்டே இவன் சோகமா அழுவ ஆரம்பிச்சிடறா. புக்ஸ்ல வர மாதிரி பேசுற டிராகன் அல்லது நீளமான முடிவுள்ள பிரின்சஸ் சொல்லிட்டு யாராச்சும் ஃப்ரெண்டா கிடைப்பாங்களான்னு சொல்லி பாக்குறா இவ. ஆனா அது எல்லாமே கதை தான். மட்டில்டாக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவளே கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்க போறா. அவளுடைய பலம் என்னன்னு அவளுக்கே தெரியாது. அவகிட்ட அவ்வளவு திறமை இருக்கு. அப்பா பையனை உட்கார வச்சு பில்லுல இருக்கிற கணக்கெல்லாம் எழுத சொல்லி அவனை கணக்கு போட சொல்றாரு. மட்டில்டா சூப்பரா அதை சொல்றா. இவங்களும் பில்ல செக் பண்ணி பாக்குறாங்க. இவ சொன்னது கரெக்ட் தான், நீ பில்ல பத்தி தானே சொன்ன அப்படின்னு சொன்னதுக்கு எது நான் இங்க இருந்து பார்த்தனா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா இவ திறமையை மதிக்கவே இல்ல. ஒரு நபர் தப்பு பண்ண அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இவளை இழுத்துட்டு போய் கதை சாத்திடுறாரு. அப்பதான் மட்டில்டாக்கு ஒரு விஷயம் புரியுது. குழந்தைங்க தப்பு பண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நபர்கள் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுபடி பார்த்தா இவ ஒண்ணு இனிமேட்டு சின்ன குழந்தை கிடையாது. இனிமே அவங்க தப்பு பண்ணா இவளும் போய் தண்டிக்கலான்னு பாக்குறா. இது வரைக்கும் அப்பா பண்ண தப்புக்கு அவருக்கு நல்ல பாடத்தை புகழணும்னு சொல்லிட்டு அவரு தலைக்கு தடவுற எண்ணெயில யாருக்கும் தெரியாம பெராக்சைட கலந்துட்டா. சோ இதெல்லாம் பண்ணி முடிச்ச வாட்டி இவ அங்க இருந்து போயிடறா. அலாரம் அடிச்ச வாட்டி அப்பா எந்திரிச்சு அந்த எண்ணெய் துடைக்கிறாரு. மைசன் தோற்றம் தான் முக்கியம், நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஷேவிங் பண்ணிட்டு ட்ரெஸ் நல்லா போட்டு போனா தான் மதிப்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே எல்லா எண்ணெயும் எடுத்து தலையில தொடக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தலையில ப்ளீச் போட்ட மாதிரி வெளுத்து போய் கிடக்குது. இப்படி கேவலமா இருக்கிற முடியை யாரும் பார்க்க கூடாதுன்னு தலையில ஒரு தொப்பி போட்டுட்டாரு. அப்பா திருட்டு போன கார் பார்ட்ஸ்லாம் வச்சுதான் வியாபாரம் பண்றாரு. இதை FBI ஏஜென்ட்ஸ் 2 பேரும் வேவு பாக்குறாங்க. இதுதான் இவரோட கார் விற்கிற கடை. எல்லாமே பழைய பார்ட்ஸ் கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்பாரு. அது மட்டும் இல்லாம காரோட பம்பரை வெல்டு வைக்கிறதுக்கு பதிலாக கம்மு போட்டு ஓட்டுவாரு. அப்புறம் இன்ஜின்ல மரத்தூளை போட்டுருவாரு. அப்பதான் கீரோட சத்தம் கேட்காம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்மூத்தா ஓடும் காரு. அது மட்டும் இல்லாம அந்த மைலேஜ் மீட்டரி மிஷின் யூஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சு விட்டுருவாரு. சோ இப்படி பண்றது எல்லாமே ஏமாத்து வேலை தான். இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்டா இவர் எப்பயும் போல வந்து திட்டிட்டு போயிடுறாரு. மறுபடியும் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்பா போற தொப்பில கம்ம ஊத்திடுறா. இது தெரியாம அப்பா அந்த தொப்பி எடுத்து மாட்டிக்கிறாரு. இப்ப இவங்கள ஒரு ஹோட்டல் கடையில சாப்பிட போறாங்க. ஹோட்டலுக்குள்ள போன வாட்டி தொப்பி கழட்டலன்னு சொல்லிட்டு கழட்டனா வரமாட்டிட்டு இவங்க பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்க. நல்லா ஒட்டிச்சு இழுத்தெழுல
அந்த தொப்பியை கிழிஞ்சு இவங்களும் அங்க போய் விழுந்துட்டு இருக்காங்க. எல்லா பொருளும் பறக்குது. கேக்கெல்லாம் எகிரி அண்ணன் மேல தெரிச்சிட்டு இருக்குது. ஆனா இவளுக்கு மட்டும் கரெக்டா சாப்பிட்ற மாதிரி விழுந்துருது. அப்புறம் வீட்டுக்கு போன வாட்டி அந்த தொப்பியை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவ சிரிச்சிட்டு இருக்கா. ஏதோ தொப்பி தான் சுருங்கி போய் முடியல இருக்கிற ஃபைபர் மாட்டிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்பா. சரி வாங்க சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிவி பாக்குறாங்க. பட் இவ மட்டும் புக்கு படிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்து அப்பாக்கு செம்ம காண்டா இருச்சு. நீ எங்க ஃபேமிலி தானே, எங்க மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டு லைட் அமைச்சிட்டு அந்த புக்கை கிழிச்சு போட்டு டிவி பார்க்க வைக்கிறாரு. அது ஏதோ மொக்க ஷோ ஓடிட்டு இருக்குது. அதை பார்க்க வைக்கிறாங்க. இவளுக்கு செம்ம கோவம் வருது. மட்டில்டா அந்த டிவி பார்த்து பயங்கரமா முறைக்கிறா. உடனே டிவி வெடியுது. இது என்ன மேஜிக்கா இல்ல கோ இன்சிடென்ட்ஸானு மட்டில்டாக்கு தெரியல. இனிமேத்தான் அது என்னன்னு தெரிய போகுது. இந்த சம்பவங்கள்லாம் நடந்த வாட்டி அப்பா அடுத்த நாள் ஆகத்தா ட்ரன்ச்சபிள்னு ஒருத்தவங்க கிட்ட காரை விற்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் பிரின்சிபல். அந்த ஸ்கூல்ல யாராச்சும் தொல்லை பண்ற பசங்க இருந்தா போட்டு நவுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல் அது. சோ ஆகத்தா கிட்ட காரை வித்துட்டு அப்படியே அப்பா மட்டில்டாவை அவங்க ஸ்கூல்லே சேர்த்துலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. மட்டில்டாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு போகணுங்கிறதா பல நாள் ஆசையே இவளுக்கு. ஸ்கூல் எப்படி இருக்கும்னு எவ்வளவு இமேஜின் பண்ணி பாக்குறான். மரம் செடி கொடிலாம் சுத்தி செம்மையா இருக்கும்னு சொல்லி போய் பார்த்தா அங்க ஒரு பழைய பில்டிங் இருக்கு. குழந்தைங்களா விளையாண்டு இருக்காங்க. ரைட்டு ஸ்கூலே இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு மேலுன்னு சொல்லிட்டு இவ்வளவு சந்தோஷமா உள்ள போயிடுறா. அப்பன்னு பார்த்து ஆகத்தா வரா. அவளை பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து நிப்பாட்டிட்டாங்க விளையாடுறத. மட்டில்டா பயந்துட்டு ஒரு சந்துக்குள்ள ஒளி போனா அங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருக்கா. இவங்க தான் டீச்சரா? இல்ல, இவங்க தான் பிரின்சிபல். அப்போ ஒரு பெரிய பொண்ணு வந்து ஒளிஞ்சிங்கன்னா இன்னும் மாட்டுவீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வர சொல்றா. அந்த குட்டி பொண்ணு பேரு லாவெண்டர். இந்த பெரிய பொண்ணு பேரு ஹார்டென்ஷியா. ஆகத்தா ரொம்ப மோசமானவ. ஒரு பையன் முட்டாய் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கி ஜன்னல் வழியா வெளியே போட்டா. ஆகத்தா ஒரு ஒலிம்பிக் பிளேயர். ஷார்ட் புட், ஜாவ்லின், ஹேமர் த்ரோன் எல்லாம் தெரியும். யாராச்சும் தொல்லை பண்ண ஒரு இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருவா. அது ரொம்ப குட்டியா இருக்கும். கதவுல ஆணியோட இருக்கும். நானும் இங்க 2 டைம் இருந்திருக்கேன்னு சொல்லி ஹார்டென்ஷியா சொல்றா. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே. பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அதை நம்ப மாட்டாங்க. அப்ப ஆகத்தா ஒரு குட்டி பொண்ணு கிட்ட போய் இதென்ன ரெட்டச்சடை நல்லாவே இல்ல, இனிமேட்டு இந்த ரெட்டச்சடை போடவே கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு ஆனாங்கிறா. என்னது ஆனா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ரெட்டச்சடையை பிடிச்சி ஏதோ ஹேமர் த்ரோ பண்ற மாதிரி அந்த பொண்ணை சுத்தி தூக்கி வீசுறா. அந்த பொண்ணு பறந்துகிட்டே ஸ்கூல் வேலைக்கு வெளியே போய் சறுக்கிக்கிட்டே போய் விழுந்துடுறா. இந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. பண்ண அவ்வளவுதான். சோ இதனால தான் இந்த படத்தை ஃபேண்டசி படம் சொன்னேன். பட் இவங்க டீச்சர் அப்படியே ஆப்போசிட். ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க பேரு மிஸ் ஹனி. மிஸ் ஹனி ஒரு நல்ல டீச்சர், நல்ல ஃப்ரெண்டு. பட் அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி பிரைட்டா இருக்காது. அவங்களுக்குள்ள ஒரு டார்க்கான ரகசியம் இருக்கு. அது அவங்களுக்குள்ள வலி ஏற்படுத்தும். அதை வெளியே காட்ட மாட்டாங்க. எப்பயும் போல சகஜமா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பசங்க கிட்ட 2x2 எவ்வளோ, 2x9 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பசங்களும் ஆன்சர் சொல்றாங்க. அப்படியே உங்க விளையாட்டா 13x379 எவ்வளோன்னு கேட்கறாங்க. மட்டில்டா அதுக்கு ஆன்சர் சொல்றான் 49272. இது கேட்டு மிஸ் ஒரு நோட் எடுத்து கால்குலேஷன் போட்டு பாக்குறாங்க. கரெக்டான ஆன்சர் தான் சொல்லியிருக்கா. இதை பார்த்து இவங்க செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இந்த அளவுக்கு கணக்கு போட கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டா நான் போன வருஷம் மேத்தமெட்டிக் புக்ல படிச்சேன்னு சொல்றான். அப்புறம் படிக்கிற மத்த புக்கெல்லாம் சொல்றா. இதை கேட்டுட்டு ஆகத்தா கிட்ட போறாங்க. இந்த புது பொண்ணு மட்டில்டாக்கு செம்மையா மேக்ஸ் வருது, செம்மையா கால்குலேஷன் போடுறா. பசமே இவள அடுத்த கிளாஸ்க்கு அட்வான்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, அவளை உன்னால சமாளிக்க முடியல, அதனால தான் அடுத்த கிளாஸுக்கு அனுப்ப பாக்குறேன்னு சொல்லிட்டு இவ புரிஞ்சுக்காம பேசுறா. எவ்வளவு எஃபர்ட் போறியோ அவ்வளவு தூரம் தான் ஷார்ட் போட்டு போவோம். இவளை சமாளிக்க முடியலன்னா என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன், நான் இருட்டு ரூம்ல அடைச்சிடறேன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. மட்டில்டா ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த 2 FBI ஏஜென்ட் இருந்தாங்கல்ல அவங்கள பாத்துறா. அப்புறம் வீட்டுக்குள்ள போன வாட்டி அவங்க அம்மா கிட்ட ஸ்கூல்ல என்னென்ன ஆச்சுட்டு ஆசையா சொல்றா. பட் அவங்க போன் பேசிட்டு இருக்காங்க பிஸியா. சோ மட்டில்டா வீட்டுல எதுவுமே மாறவே இல்லை. என்ன இவ எக்ஸ்ட்ராவா ஸ்கூலுக்கு போறா அவ்வளவுதான். நைட் ஆன வாட்டி எல்லாரும் எப்பயும் போல டிவி பாக்குறாங்க. டிவில ரெஸ்லிங் மேட்ச் ஓடுது. இவ படிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வீட்டோட காலிங் பெல்ல யாரும் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பார்த்தா மிஸ் ஹனி வந்திருக்காங்க. யாருமா நீ தானம் தர்மலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப பாக்குறாங்க. இல்ல நான் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணை பத்தி சில விஷயம் சொல்லணும்னு சொன்னதுக்கு என்ன ஏதாச்சும் தப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இல்லன்னு சொல்றாங்க. அப்ப எதுக்கு வந்து எங்களை டிவி பார்க்க விடுன்னு சொல்லிட்டு இவர் அனுப்ப பாக்குறாரு. உங்க பொண்ணை விட டிவி தான் முக்கியமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசி அப்படியே உள்ள வந்துடுறாங்க. உங்க பொண்ணு மட்டில்டா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். மேக்ஸ் எல்லாம் செம்மையா போடுறா. நான் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிற புக்ல கூட இவ படிக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள்ல இவ காலேஜுக்கு ரெடி ஆயிடுவா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இன்டெலிஜென்ட்டா இருந்து ஒரு பிரயோஜனமே இல்ல. புக்கை விட லுக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. நாளா என்ன காலேஜ் போனா இல்ல காலேஜ் போனவங்கள தான் தெரியுமா, நான் சூப்பரா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. உங்க உடம்ப செக் பண்ற டாக்டர் காலேஜ் போயிருப்பாரு. நீங்க ஏதாச்சும் தப்பான காரை வைத்து ஜெயிலுக்கு போனா அப்ப லாயர் காப்பாத்த வருவாரு. அவரும் காலேஜ் தான் போயிருப்பாரு. இவங்க சும்மா தான் இப்படி பேச்சு வழக்குல சொன்னாங்க. எது தப்பான காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா டென்ஷன் ஆகுறாரு. சரி எப்படியோ ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போகும்போது மட்டில்டாக்கு ஒரு புக்கு மட்டும் வச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனா ஆகத்தா எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்றா. எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. அங்க போனா ப்ரூஸ்னு ஒரு பையனை கூப்பிட்டு இவன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவன் ஸ்கூல் கிச்சன்ல நுழைஞ்சு சாக்லேட் கேக்க சாப்பிட்டு இருக்கான். சோ இவனுக்கு பனிஷ்மெண்ட் தர போறா. பனிஷ்மெண்ட்னா அடி கொடுக்கறது அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இல்ல, ஒரு வித்தியாசமான பனிஷ்மெண்ட். இவன் சாப்பிட்டு அதே சாக்லேட் கேக்கு கொடுத்து சாப்பிட சொல்றா. அவனும் சாப்பிட்டு முடிச்சா இன்னும் 2 பெரிய சாக்லேட் கேக்கு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றா. இந்த கேக்கை நீ முழுசா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டே போக முடியாது. நீ தானே சாப்பிட ஆசைப்பட்ட, சாப்பிடு அப்படின்னு சொல்றா. இவ்வளவு பெரிய கேக்க பார்த்தாலே நமக்குலாம் வயிறு நம்பரு. இவனும் கஷ்டப்பட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அதை ப்ரூஸால சுத்தவும் முடியல. சாப்பிட்டு அப்படியே தொங்கி போயிடுறான். அப்பன்னு பார்த்து மட்டில்டா எந்திரிச்சு உன்னால முடியும் ப்ரூசி அப்படின்னு சொல்றா. எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க, உன்னால முடியும் ப்ரூஸ் அப்படின்ட்டு.
எல்லா பசங்களும் ப்ரூஸ் ப்ரூஸ் அப்படின்னு கத்துறாங்க. இவனு உற்சாக மாட்டான், டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே சாப்பிட்றான். ப்ரூஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டான். ஆகத்தா கோவத்துல அந்த பிளேட் எடுத்து இவன் தலையில அடிக்கிறான். ஆனா அவன் ஏப்ப ஓடுறான். ஆகத்தா எல்லா பசங்க கிட்டே ஸ்கூல் முடிச்சு 5 மணி நேரம் நீங்க தங்கணும், டிக்ஷனரி பார்த்து காப்பி பண்ணி எழுதுங்க, மாட்டே கீட்டேன்னு சொன்னா உங்களே அந்த இருட்டு ரூம்ல அடைச்சிருவேன்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போறா. இதனால மட்டில்டா லேட்டா தான் வீட்டுக்கு போறா. அப்பயும் அந்த FBI ஏஜென்ட்டை பாக்குறா. வீட்டுக்கு போய் ஸ்கூல்ல என்னாச்சு ஏலாட்டானுச்சு அந்த மேட்டர்லாம் சொன்னா அப்பா திட்டுறாரு, போய் சொல்லாதன்ட்டு. நீ வரவ பேக்கேஜ் எல்லாம் வெளியவே இருந்துச்சு, போலீஸ் வந்து பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப மட்டும் என்ன போலீஸ் வெளியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இவங்க போய் பார்த்துட்டு அது ஒன்று போலீஸ் இல்ல, அவங்க சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை, வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கும்போது இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிம்மதியா விளையாண்டா. கொஞ்சம் இவங்களா சேர்ந்து நியூட்டுங்கிற ஒரு பள்ளியை பிடிச்சிருக்காங்க. அது தண்ணியில வாழ்ற பள்ளி. அந்த பள்ளி பார்க்க பிரைட்டா இருக்கும், அது மேல ஒரு இரிட்டேட்டிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அதை தொட்டா அரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல படிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஆகத்தா வந்துட்டா. எல்லாரும் பயந்துட்டு கிளாஸுக்கு போறாங்க. மட்டில்டாவோட அப்பா வித்தது ஒரு டப்பாக்காரன் கண்டுபிடிச்சிட்டா. சோ இதுக்கு பனிஷ்மெண்டா மட்டில்டாவை அந்த இருட்டு ரூம்ல அடைக்க போறா. நான் ஒண்ணு எங்க அப்பா மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ எவ்வளவு சொல்றா. பட் இவ கேட்காம அந்த இருட்டு ரூம்ல அடைச்சிடறா. இன்னைக்குன்னு பார்த்து ஆகத்தா கிளாஸ் இன்ஸ்பெக்ஷன் வேற வரப்போறா. சோ கிளாஸ் டோட்டலா மாத்துறாங்க. ஏன்னா பசங்களுக்காகத்தான் மிஸ் கிளாஸ் வேற மாதிரி வச்சிருந்தாங்க, இப்ப மறுபடியும் பழையபடி மாத்துறாங்க. மட்டில்டா ஃப்ரெண்ட் அந்த பள்ளியை ஒரு ஜகுக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சிடறா. யாருக்கும் தெரியாம. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேசாதீங்க, சிரிக்காதீங்க, சத்தமா மூச்சு கூட விடாதீங்க, ஒரே அடியா மூச்சை விடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. ஆகத்தா உள்ள வந்து எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சைக்கிளே சொல்றான் மிஸ் கிட்ட, மட்டில்டாவை அடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. சோ மிஸ்ஸஸ் எயிட்டா அந்த கதவை திறந்து மட்டில்டாவை காப்பாத்தி கிளாஸ்க்கே கூட்டு வந்துடுறாங்க. ஆகத்தா எல்லா பசங்களையும் மிரட்டி முடிச்ச வாட்டி அந்த ஜகுல பள்ளி இருந்துச்சு இல்ல, அந்த ஜக எடுத்து ஊத்தி குடிச்சிட்டு இருக்கிறா தண்ணிய. எல்லா பசங்களும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்னடா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்புறம் தான் பார்த்தா தண்ணியில பள்ளி இருக்கு. இதை பார்த்து இவ பாம்பு பாம்புன்னு கத்திட்டு இருக்கிறா. அப்போ மட்டில்டா கையை தூக்கி அது ஒண்ணு பாம்பு இல்ல, அது நியூட்டுங்கிறா. ஹே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ தானே இதை பண்ண, நான் பண்ணவே இல்லைங்கிறா இவ. நீ இதை செய்யலினாலும் நான் நீ பனிஷ் பண்ணத்தான் போறேன். நான் பெருசா இருக்க, நீ குட்டியா இருக்க, நான் கரெக்ட், நீ தப்பு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா என்னை ஏமாத்தினா. மட்டில்டா அன்னைக்கு டிவி எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி கிளாஸை பாக்குறா. அந்த கிளாஸ்ல அந்த தண்ணி எகிரி பள்ளி மேல ஒட்டிக்கிச்சு. ஆகத்தா அதை பார்த்து ரொம்ப பயந்துறா. அந்த பள்ளி ஒரே தள்ளா தள்ளுறா. அந்த பள்ளி எகிரிட்டு போய் லைட்ல ஒட்டி ஒரு பையன் கையில விழுந்துருச்சு. ஹே, இதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டில்டாவை பிடிக்க வரா. நல்லவளையா மிஸ் காப்பாத்திடுறாங்க. அவ அங்கத்தானே இருந்தா, எப்படி இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ கம்முன்னு போயிடுறாங்க இருந்து. சரி கிளாஸை சுத்தம் பண்ண, எல்லாரும் வெளியே இருங்க அப்படின்னு மிஸ் சொல்றாங்க. மட்டில்டா மிஸ் கிட்ட நான் தான் அதை பண்ணேன்னு சொல்றா. அதே மாதிரி கிளாஸ்ல தண்ணி ஊத்தி அதை உத்து பாக்குறா. பட் இந்த டைம் எதுவுமே ஆக மாட்டேங்குது. சரி விட, சில டைம் ஆகும் சில டைம் ஆகாது, நீங்க வீட்டுக்கு போலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் கூப்பிடுறாங்க. மட்டில்டா ஓகே சொல்றா. சோ மிஸ் இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில ஆகத்தாவோட வீட்டை பாக்குறாங்க. அங்க ஏன் ஊஞ்சல் இருக்கு, ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு இருந்தா, அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. பட் அந்த பொண்ணுக்கு 2 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்பா ஒரு டாக்டர். அந்த பொண்ணை யாராச்சும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்பா அவரோட சிஸ்டர் கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு. ஸ்டெப் சிஸ்டர்னா ஒண்ணு இல்ல, இந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, அவரோட அப்பாவோ இல்ல அம்மாவோ, அதாவது தாத்தாவோ பாட்டியோ யாரோ 2வது கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க மூலியமா வந்த பசங்க தான் ஸ்டெப் சிஸ்டர் அல்லது ஸ்டெப் பிரதர். இந்த பொண்ணுக்கு எப்படி இருந்தாலும் ஆன்டி முறத்தா வரும். அந்த ஆன்டி வேற யாரும் இல்ல, ஆகத்தா தான். ஆகத்தா இந்த பொண்ணை நல்லாவே பாத்துக்கல, போட்டு அடிப்பா மிரட்டுவா. அந்த பொண்ணுக்கு 5 வயசு ஆகும்போது அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. சோ அந்த பொண்ணு நல்லா மாட்டிக்கிட்டா. அப்பா எப்படி செத்தாருன்னு தெரியல, போலீஸ் அவரு சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு இப்ப ஒரு வீட்டை வாடகை எடுத்து அந்த வீட்டை சுத்தி பூச்செடியில வளர்த்து நிம்மதியா வாழ்றா. மிஸ்ஸோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே அந்த வீடு இருக்குது. ஏன்னா மிஸ் தான் அந்த பொண்ணு, மிஸ்ஸோட ஆன்டி தான் ஆகத்தா. சோ இதுதான் அந்த இருட்டான ரகசியம். அந்த வீட்டை விட்டு வரும்போது என் பொம்மை, எங்க அப்பா அம்மாவோட போட்டோ எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இதெல்லாம் மறக்க நீங்க வேற ஊருக்கு போக வேண்டியதானே அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்கூல் பசங்களை விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றாங்க. நீங்க தான் பெஸ்ட் டீச்சர் மிஸ் ஹனின்னு இவ சொல்றா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆகத்தா அப்பதான் வெளியே போறா. அப்பன்னு பார்த்து ஒரு கருப்பு பூனை வருது. இவளுக்கு மூட நம்பிக்கை அதிகம். சோ அந்த பூனை ஒரே உதைக்கிறா. நல்லவேளை அந்த பூனைக்கு ஒன்னும் ஆகல. ஆகத்தா போன வாட்டி வாங்க உள்ள போய் உங்க பொருளை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணு கூப்பிடறா. சரின்ட்டு இவங்களும் உள்ள போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா மிஸ்ஸோட அப்பா போட்டோ இருந்த இடத்துல இவளோட போட்டோ மாட்டிக்கிட்டா. சாக்லேட் பாக்ஸ் ஒன்னு இருக்கு. உங்க அப்பா டெய்லி உங்களுக்கு சாக்லேட் தருவாங்க. பட் அதை இப்ப ஆகத்தா தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி இப்ப எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு வேணா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் ஆகத்தா போயிட்டு இருக்கும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சோ கார் அப்படியே திருப்பி தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டா. இது தெரியாம இவங்க 2 பேரும் மிஸ்ஸோட பொம்மை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பொம்மை பார்க்க போயிட்டாங்க. அந்த பொம்மை பேரு லிசி. அப்பதான் ஆகத்தாவோட சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா இவ போன்ல கத்திட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த சாக்லேட் பாக்ஸ் திறந்து இருக்கிறத பாத்துறா. சோ இவளுக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ வந்திருக்காங்கன்ட்டு. இதை பார்த்து இவங்க 2 பேரும் வேகமா ஒளிறாங்க. ஹாலோட எண்டில் படிக்கிட்டு இருக்கோம். அது மூலியமா நீ கீழே போயிடு, நான் இவளை டிஸ்ட்ராக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மிஸ் சொல்றாங்க. மிஸ் சத்தம் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பொண்ணு வர எல்லாத்தையும் தள்ளி விட்டுறா தெரியாம. அது மட்டும் இல்லாம கதவு வர லாக் ஆயிருக்கு, வெளியே போற கதவு. ஆகத்தா வர ஒரே குதியா குதிச்சு கிச்சனுக்கு வந்துட்டு இருக்கிறா. நல்லவளையா மட்டில்டா டேபிளோட இடுக்குல ஒளிஞ்சு தப்பிச்சுக்கிறா. மறுபடியும் மிஸ் வெளியே கதவு தட்டுற மாதிரி சத்தம் போட்டு இவ போன வாட்டி மட்டில்டாவை கூட்டு எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. பேஸ்மெண்ட் வழியா தப்பிக்க பார்த்தா அங்க இருந்த டோர் லாக் ஆயிருக்கு. சங்கிலியில பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. நல்ல வழியா இவங்க அங்க இருந்த ஜன்னல் வழியா வெளியே தப்பிச்சு போயிடறாங்க. இவ அந்த சங்கிலியை உடச்சிட்டு வந்து வெளியே பாக்குறா யாராச்சும் இருக்காங்களான்ட்டு. ஆகத்தா கோவத்துல அங்க இருந்த சலையெல்லாம் உடச்சிட்டு இருக்கா. மிஸ் நம்ம வேணா போன வாட்டி திரும்ப போலாமா? என்னது இல்ல சும்மா சொன்னேன், நீ எக்காரத்தை கொண்டு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ப்ராமிஸ் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க அம்மா அந்த FBI ஏஜென்ட் கிட்ட மொக்க போட்டுட்டு இருக்காங்க. மட்டில்டா அவங்களா போலீஸ்னு சொல்றா. பட் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களா போட் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து அப்பா கண்டபடி திட்டுறாரு. ஒரு திட்ட பொண்ணுக்கு பவர் வேலை செய்யுது.
அப்பா மறுபடியும் திட்டுங்கிறா. திட்டு பவர் ஃபுல்லா வருது. டோரை கண்ணாலேயே சாத்துறா. அப்பாவோட கோவத்தை மட்டில்டாவோட பவரை வெளியே வர வச்சுச்சு. இப்ப ஃபுல்லா அன்லாக் ஆயிடுச்சு பவர். கண்ணால சும்மா பார்த்தாலே போதும் எல்லாமே நவுறுது. எல்லாத்தோட திட்டி ஞாபகம் வச்சுக்கிறா. நினைச்சு பாக்குறா. அதை நினைச்சு பார்க்க பவர் சூப்பரா வேலை செய்யுது. இந்த பவரை வச்சு வித்த காட்டுறா. செம்மையா என்ஜாய் பண்றா. அதான் முன்னாடியே சொன்னது இது ஒரு ஃபேண்டசி படம்ட்டு. அந்த FBI ஏஜென்ட் வேற ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. இவங்க வீட்டோட கராஜ் சர்ச் பண்றாங்க. உள்ள இருக்கிற பேக்கேஜ் நவுத்தலான்னு சொல்லிட்டு ஏணி போட்டு ஏறானுங்க. இவ பவர் வச்சு நவுத்துறா. இவனுங்க மாத்தி ஏணி போட்டு ஏறானுங்க. அது நவுந்துட்டே இருக்குது. பொண்ணு இருக்கிறத இவங்க பாத்துறாங்க. மட்டில்டா இவங்க கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கான்னு கேட்கறா. லைப்ரரியில ஒரு லா புக் படிச்சேன். சர்ச் வாரண்ட் இல்லாம சர்ச் பண்ணா நீங்க ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா உங்க வேலையை இழக்கணும். ஜெயிலுக்கு போறது நாங்க இல்ல உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறானுங்க. இவ அவங்களோட காரை தள்ளி விட்டுறா. அது இறங்கி போயிட்டு இருக்குது ரோட்ல. இவனுக்கு அதை தேடி போகும்போது இவனுக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ டேப் ரெக்கார்டே எடுத்துக்கிறா. பட் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது இவளுக்கு. இந்த மிஸ்ஸோட பொம்மை எடுக்கணும் அந்த வீட்டுல இருந்து. அந்த வேலையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் வெளியே போகும்போது அண்ணன் கேரட் வச்சு அடிக்கிறான். இவ பவர் யூஸ் பண்ணி அந்த கேரட்டை வாயிலே சுருவிடுறா. மட்டில்டா ஆகத்தாவோட வீட்டோட கூரையில ஏறி பவர் யூஸ் பண்ணி அந்த பொம்மையை கொஞ்சமா கொண்டு வரா. காத்து வர நல்லா பயங்கரமா வீசுது. எப்படியே கஷ்டப்பட்டு அந்த பொம்மை எடுத்துறா. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட கூரையை விட்டு இறங்குறா. அப்பா இவளோட ரிப்பன் மரக்கலையில மாட்டிக்கிச்சு. அதை இவ கவனிக்கல. ஆகத்தா ஈட்டி எரிஞ்சு விளையாண்டுக்கிறா. அப்பா இவ அந்த சாக்லேட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 சாக்லேட் எடுக்கிறா. ஆகத்தா ஈட்டி எரியும் போது ஈட்டி சவுத்துல மாட்டிச்சு. சோ இதை கவனிக்கல. மட்டில்டா அந்த சாக்லேட் எடுத்த வாட்டி ஜன்னல வேகமா சாத்திரா. சோ சத்தம் வந்து வெளியே வந்து பாக்குறா. அப்புறம் ஆகத்தாவை கொஞ்சம் பயமுடுத்தலாம்னு சொல்லிட்டு வேண்ட கிளாக் வேகமா ஓட்டுறா. சோஃபாவை நவுத்துறா. இவளுடைய போட்டோவை எரிச்சிட்டு மிஸ்ஸோட அப்பா போட்டோவை மாட்டுறா. இதை பார்த்து பயந்துட்டு அவர்த்தா ஆவியா வந்துட்டாருன்னு இவ வீட்டை விட்டே ஓட பாக்குறா. ஆனா அப்பன்னு பார்த்து மட்டில்டாவோட ரிப்பன் பறந்து வருது. இவளுக்கு சந்தேகம் வந்துருது யாரோ வேணும் தான் பண்ணிருக்காங்கன்ட்டு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன வாட்டி மட்டில்டா முத வேலையா பொம்மையும் அந்த சாக்லேட்டையும் மிஸ் கிட்ட கொடுக்குறா. ஆகத்தா அப்போ வந்து நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதை கேட்டு மிஸ் ரொம்ப பயந்துடுறாங்க. ஆனா மட்டில்டா கிட்ட ஒரு பிளான் இருக்கு. மட்டில்டா மிஸ் கிட்ட அம்மா ஆகத்தா உங்க அப்பாவை என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு மேக்னஸ் சொல்றாங்க. சரி நீ எதுக்கு வீட்டுக்குள்ள போனா நான் இதை ப்ராமிஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு நான் வீட்டுக்குள்ளேயே போல வெளியே இருந்தே பவர் யூஸ் பண்ணி எடுத்தேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளுடைய பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறா. அதை பார்த்து இவங்க செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஆகத்தா அங்க வந்து எல்லா பசங்களையும் மிரட்டி நிக்க வச்சு நேத்து யாரும் என் வீட்டுக்கு வந்தாங்க யாருன்னு சொல்லி கேட்கறா. அப்புறம் இந்த ரிப்பனை காமிச்சு நேத்து யாரும் இந்த ரிப்பனை கட்டிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அது யாருன்னு கேட்கறா. மட்டில்டாவை காப்பாத்த மிஸ் நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க அதை கேட்கல. ஏற்கனவே உன் கையை உடைச்சிருக்கேன் மறுபடியும் உடைக்க வச்சிடாத அப்படின்னு சொல்றா. அதுக்கு மிஸ் நான் 7 வயசு பொண்ணு இல்ல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை பெருசாச்சுட்டு மட்டில்டா இப்பதான் அவ பிளான செயல்படுத்துறா. பவர் யூஸ் பண்ணி சாக் பீஸை பறக்க விட்டு போர்டுல எழுதுறா. அது என்னன்னா ஆகத்தா இது மேக்னஸ் என் பம்பிள் பீக்கா வீட்டி படத்தி திருப்பி கொடு. அப்புறம் இந்த ஊரை விட்டே ஓடிப்போ. இல்ல நீ என்னை கொன்ன மாதிரி நான் உன்னை கொல்லுவேன். இது சத்தியம். அப்பா ஆகத்தாவை என்னன்னு கூப்பிடுவாரு மிஸ் என்னன்னு கூப்பிடுவாருன்னு முன்னாடியே கேட்டு இவ தெரிஞ்சுக்கிட்டா. மிஸ் பம்பிள் பீன் கூப்பிடுவாரு. மட்டில்டா சும்மா கெஸ்டா பண்ணி பார்த்தா நிஜமாலுமே மிஸ்ஸோட அப்பாவை கொண்டது இவத்தா போல. ஆனா ஆகத்தா இப்ப திருந்தாம ஒரு பையனை தூக்கி வீசுறா. மட்டில்டா பவர் யூஸ் பண்ணி அந்த பையனை பறக்க விடுறா. அப்பவும் அவ மத்த பசங்களை அடிக்க வரா. எப்படி பவர் யூஸ் பண்ணி அவளை தடுத்து அடிச்சு இந்த ஊரை விட துரத்திடுறாங்க. இவ போன வாட்டி ஸ்கூல் மொத்தமா என்ஜாய் பண்றாங்க கொண்டாடுறாங்க. மிஸ்ஸுக்கும் அவங்க பழைய வீடு கிடைச்சிருச்சு. ஆனா அப்பன்னு பார்த்து மட்டில்டாவோட அம்மா வந்து மட்டில்டாவை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே போக பாக்குறாங்க. ஏன்னா FBI ஏஜென்ட் இவங்களை துரத்துறாங்க. அப்பா சீக்கிரவான்னு சொல்லிட்டு இவளை இழுத்துட்டு போறாரு. பட் மட்டில்டா வரமாட்டேங்கிறா. மிஸ் கிட்டே நீ தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. தத்தெடுக்க நிறைய ஃபார்மட் எல்லாம் பண்ணுவார்களா டைம் இல்லன்னு சொன்னதுக்கு இல்ல என்கிட்ட அடாப்ஷன் பேப்பர் இருக்கு அதுல சைன் போடுங்கன்னு சொல்றா. இந்த ஃபார்மை நான் லைப்ரரி புக்ல இருந்து எடுத்தேன். சின்ன வயசுல இருந்து ஜெராக்ஸ் போட வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை கொடுக்குறா. எனக்கு பிறந்த ஒரே பொண்ணு நீத்தா உடனே நான் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சைன் போட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாங்க டாடா சொல்லிட்டு. சோ இவ்வளவு தத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை ரொம்ப ஜாலியா போகுது. இவங்க 2 பேரும் செம்மையா என்ஜாய் பண்றாங்க. 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேரும் நல்ல ஃபேமிலியா வாழ்றாங்க. மட்டில்டா அதுக்கப்புறம் பவர் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பப்போ யூஸ் பண்ணிதாகிறா. இப்படி ஒரு நிறைவான எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படம் ஃபேண்டசி படத்திலே ஒரு வித்தியாசமான படம். ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சனிங் ஆஃப் விஜய்.